தமிழ்நாட்டில் வானதி சீனிவாச அக்கா வந்து போய் பேக்கரி கடையில் போயிட்டு அப்பா மைசூர் பாக்கு விலை இப்போ முன்னாடி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அமுல்படுத்துனது யாரு? இதே மோடி தான். கொள்ளை அடிச்சுட்டு இப்போ ஏதோ நான் வந்து வரியை வந்து குறைச்சிருக்கேன்றான். போய் இதெல்லாம் சொல்லி நான் தான் வந்து பெட்ரோல் விலை ஏற்றினேன், ஜிஎஸ்டி ஏற்றினேன், இதெல்லாம் சொல்லி நீ கேட்டுப்பாரா? நீ எல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போய் கேட்டுப்பாரு. அவனை இப்போ அப்பந்தொழில போய் செய்யி அப்படின்னு சொல்லி நீ இந்த திட்டத்தை சொல்லி நீ கேட்டுப்பாரு. இப்படி மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறியே, அப்போ நீ வந்து மாநிலத்தில் வந்து ஓட்டு கேட்க முடியுமா? டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களை அதிகப்படியான ஓட்டுக்களை உங்களுக்கு வேற மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. வடநாட்டில் கொண்டு வந்த மாதிரி, பீகாரில் கொண்டு வந்த மாதிரி வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் அப்படின்ற பேர்ல இங்கேயும் உனக்கு, அதாவது யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைலாம் இங்க செய்யாத. அன்பார்ந்த உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி, 3 மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுக்கான பொறுப்பாளர்களை பிஜேபி கட்சி சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ பீகாரில் வந்து நவம்பர் மாதத்தில் தேர்தல் அது முடிய போகுது ஆட்சி. அதுக்கான பொறுப்பாக பிஜேபி சார்பாக வந்து அங்கே ஒரு பொறுப்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அந்த பிஜேபி பீகார் மாநிலத்துக்கு யார் அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான், மத்திய அமைச்சர். இவர் வந்து அந்த மாநில தேர்தலுக்கு வந்து பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அதுக்கும் பொறுப்பாளராக இப்போவே வந்து நியமிச்சிருக்காங்க. அப்போ அதில் தமிழ்நாட்டுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஜெயந்த் பாண்டா அப்படின்ற எம்பி, அதாவது பிஜேபி கட்சியினுடைய துணை தலைவர், அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா முரளிதர் மொஹால் அப்படிங்கிற உதவியாளராக நியமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துக்கு பூபேந்திர யாதவ், அவரை வந்து மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பிஜேபி கட்சி நியமிச்சிருக்குது. சரி, இப்படியெல்லாம் நீங்கள் நியமிக்கிறீங்களே, உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? உங்களெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி எப்படி யாருக்காக செயல்படுறது? இப்ப ஒரு திட்டம் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்குதா நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? இதை சொல்லி நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? துணிவு இருக்குதா உனக்கு? கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன். இப்ப தமிழ்நாட்டில் வானதி சீனிவாச அக்கா வந்து போய் பேக்கரி கடையில் போயிட்டு அப்பா மைசூர் பாக்கு விலை இப்போ முன்னாடி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை குறைச்சது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் குறைச்சது? மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்றுனது யாரு? 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி வரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அமுல்படுத்துனது யாரு? இதே மோடி தான். 7 வருஷம் 8 வருஷம் ஜிஎஸ்டி என்ற பேர்ல 5%லேருந்து 28% வரைக்கும் நம்ம கிட்ட வரியை வாங்கி கொள்ளையடிச்சிட்டு ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி என்ற பேர்ல வரியை வந்து மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கான். கொள்ளையடிச்சிட்டு இப்போ ஏதோ நான் வந்து வரியை வந்து குறைச்சிருக்கேன்றான். இன்னும் சொல்ல போனா வெக்கக்கேடு என்னன்னா, மாணவர்கள் வாங்கக்கூடிய பென்சிலுக்கும் பேனாவுக்கும் ரப்பருக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டு இப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்ப இப்படி கொள்ளையடிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை நான் தான் குறைச்சேன், தீபாவளியை கொண்டாடுங்கன்றாரு. இப்ப மக்கள் என்ன இழிச்சி வாழ்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து நம்மளை மக்கள் வந்து கீழே தள்ளி அவன் கழுத்து மேல காலை வச்சு நெருக்கிட்டு இப்போ வந்து கால் வந்து லேசா எடுக்கிறான். லேசா எடுத்தா என்னாகும்? இப்ப நான் பாரு, நீ மூச்சு விடுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றவன நம்ம ஏத்துக்க முடியுமா? அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்தாங்கன்னா திருப்பி இன்னும் ஓட ஓட அடிக்க விடுவாங்க. அப்ப ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது நீ, அதை குறைச்சது நீ. ஆனா இன்னைக்கு மக்கள் கிட்ட போயிட்டு இதை சொல்லி நீ பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு பாரு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். சாணியால முக்கி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு கடுப்புல கோபத்துல இருக்கிறாங்க மக்கள்.
அது மட்டும் கிடையாதுங்க, பெட்ரோல் விலை காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்தது? பெட்ரோல் விலை ஒரு பெட்ரோல் விலை 65 ரூபாய் அப்படி இருந்தது. அதாவது ஒரு பிப் பாரல் பார்த்தீங்கன்னா $115 வந்து வாங்குறாங்க. வாங்கி அதை சுத்திகரித்து 65 ரூபாய்க்கு விற்றாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பிப்பை பாரல் எண்ணெய் எவ்வளோ வாங்குறீங்க? கச்சா எண்ணெய் $35 வாங்குறீங்க. இப்போ அன்னைக்கு $115 வாங்கி 65 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா $35 வாங்கி நீ எவ்வளோக்கு விற்கணும்? பெட்ரோல் விலை 20 ரூபாய்க்கு கீழே போய் விற்கணும். விற்கிறியா? ஆனால் என்ன பண்ற? அம்பானி அதானி கொள்ள லாபத்துக்காக 100 ரூபாய் 110 ரூபாய் சொல்லி விற்கிற. அப்ப அவன் கொள்ளடிக்கிறான். இதனால யார் பாதிக்கப்படுறது? சாதாரண ஏழை எளிய மக்கள். இன்னொரு பக்கம் டோல்கேட் வரியை வந்து உயர்த்துற, டோல்கேட் வரியை உயர்த்துற, அதனால வந்து பாதிக்கப்படுவது நாங்க தான். பெட்ரோல் விலை ஏத்துற, டோல்கேட் வரி உயர்த்துற, அதனால விலைவாசி ஏறுது, பொருட்களுடைய விலை ஏறுது, காய்கறி பொருளுடைய விலை ஏறுது, சாதாரண மக்கள் வாங்க முடியல. அப்படிப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு படு அவஸ்தையில இன்னைக்கு தவிச்சு கொண்டிருக்காங்க. போய் இதெல்லாம் சொல்லி நான் தான் வந்து பெட்ரோல் விலை ஏத்தினேன், ஜிஎஸ்டி ஏத்தினேன், இதெல்லாம் சொல்லி நீ கேட்டு பாரா, என்ன பண்ணுவாங்க உன்ன? இப்போ ஓட ஓட விரட்டுவாங்க. இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டுல. குலக்கல்வி திட்டத்தை நீ கொண்டு வந்திய, இந்த திட்டத்தை வச்சு நீ மாணவர்கள்கிட்ட ஓட்டு கேட்டு பாரா. இப்ப என்ன சொல்ற? செருப்பு தைக்கிற மக செருப்பு தான் தைக்கணும். இப்ப நீ எதுக்கு படிக்கிற? நீ அந்த தொழிலை கத்துக்கோ அப்படின்ற. என்னுடைய கனவை வந்து சிதைக்கின்ற அளவுல நீ வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எங்க மேல திணிக்கிற. இதை போய் இளைஞர்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டு பாரா. இப்ப அந்த இளைஞர் என்ன பண்ணுவாரு? செருப்பை சாணியில முக்கி உன்னை ஓட ஓட விரட்டு அடிப்பாரு. போய் கேட்க முடியுமா இளைஞர்கிட்ட போயிட்டு, இப்ப இந்த திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன், நீ எல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போய் கேட்டுப்பாரு அவனை. இப்போ அப்பன் தொழில போய் செய்யி அப்படின்னு சொல்லி நீ இந்த திட்டத்தை சொல்லி நீ கேட்டுப்பாரு, உன்னை ஓட ஓட விரட்டுவான். இப்ப அது மட்டும் கிடையாதுங்க. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க அனுப்புறோம். அவங்க எங்களுடைய மாநிலத்துக்காக பல திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு போக விடாம ஆளுநரை வச்சு தடுக்கிறியே, அதையும் மீறி ஜனாதிபதிக்கு போயிட்டு போனா அதையும் வந்து தடுக்கிறியே, அதையும் மீறி நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதை நீ செஞ்சதெல்லாம் தப்பு, இதுக்கு எதிரான இதெல்லாம் நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ஆர்டர் வாங்கி வந்தாங்கன்னா அதை விட வேற ஒரு வகையில வந்து தடுக்கிறியே. இப்படி மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறியே. அப்ப நீ வந்து மாநிலத்துல வந்து ஓட்டு கேட்க முடியுமா? எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வக்கில்லாத நீ, மோடி அரசாங்கம், பிஜேபி கட்சி, அப்ப நீங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்டா நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? போய் கேட்டுதான் பாருங்களேன். உங்களை ஓட ஓட விரட்டுறது கண்டிப்பா நடக்கும். நீங்க ஆட்சி செய்த லட்சணத்துக்கு மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா ஒரு மிதப்புல வந்து நீங்க தெனாவட்டெடுத்து திரியுறீங்க. அப்ப எந்த அந்த மிதப்பு? தேர்தல் ஆணையம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கடைமட்ட ஊழியர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு எல்லா தில்லுமொழிகளையும் பண்ணி மாத்திடலாம்னு நினைக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் இது செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய மாட்டீங்க. ஆனா குறிப்பிட்ட சில சட்டமன்றங்கள்ல தேர்ந்தெடுத்து உங்களுடைய வெற்றி பெறுவதற்கான எல்லா தில்லுமொழிகளையும் செய்வீங்க. அதாவது டிஜிட்டல் முறையில வாக்காளர்களை அதிகப்படியான ஓட்டுக்களை உங்களுக்கு வேற மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது. அப்ப அப்படியெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல செஞ்சீங்கன்னா அதெல்லாம் நடக்க விட மாட்டோம். அதுக்கான வேலைகளை வந்து நாங்க செஞ்சுன்னு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, வடநாட்டுல கொண்டு வந்த மாதிரி, பீகார்ல கொண்டு வந்த மாதிரி வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் அப்படின்ற பேர்ல இங்கேயும் உனக்கு, அதாவது யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைலாம் இங்க செய்யாத. இது வடநாடு கிடையாது, இது தமிழ்நாடு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க அது விழிப்போடு இருப்போம். அப்படி நீ செஞ்சேன்னா, இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு செஞ்சுதான் நீ வெற்றி பெறுவேன்னா, அப்ப உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சிக்கனா உன்னை புளிய மரத்துல கட்டி வச்சு தோலை உரிப்போம். எச்சரிக்கையா இருந்துக்கோ. இப்ப இது தமிழ்நாடு, இது வடநாடு கிடையாது, இது தமிழ்நாடு. அப்ப அந்த அடிப்படையில நீ சூதானமா நடந்துக்கோ, நேர்மையா நடந்துக்கோ. இந்த தேர்தல் வந்து நேர்மையா நடத்து. அப்படி இல்லைன்னா உன்னுடைய ஆட்டம் வந்து முடிஞ்சிடும்.